ஆதிர, நம்ம 1 வீக் வெளியூர் ட்ரிப் போகணும். நாளைக்கு கிளம்பணும். நம்ம 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து பேக் பண்ணி ரெடியா வச்சிரு. ஆதிர, இரு ஆதிர. என்ன எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு போற? நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க, நான் உங்க ட்ரெஸ் எடுத்து பேக் பண்ணி வைக்கிறேன். அப்ப நீயே? நாளா வரல, நீங்க தனியா போங்க. என்னது, நான் தனியா போகணுமா? நம்ம 2 பேரும் எங்க போறோம் தெரியுமா? ஏற்காடுக்கு. எதுக்கு போறோம் தெரியுமா? ஹனிமூனுக்கு. ஹனிமூனுக்கு யாராவது தனியா போவாங்களா? நீங்க போவீங்க, போயிட்டு வாங்க. ஆதிர, என்ன ஆதிர, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவா பண்ணிட்டேன். என்ன கேட்காம ஏன் பெர்மிஷன் இல்லாம உங்களை யார் அரேஞ்ச் பண்ண சொன்னா? நாளா வரல, நீங்க போயிட்டு வாங்க. இல்ல ஆதிர, நீ வரணும், வந்துதான் ஆகணும். ஏங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன கடையில இருந்து விலை கொடுத்து வாங்கி வச்ச பொம்மை நினைச்சீங்களா? இல்ல ஆதிர. நீங்க என்ன சொன்னீங்க? ஏமாத்துக்காரி, நம்பிக்கை துரோகி. என்ன பத்தி இப்படிதானே உங்க வாய்க்கிழிய பேசுனீங்க. என்ன அப்படியெல்லாம் பேசி என் மனசை காயப்படுத்தி இப்ப வந்து ஹனிமூன் போன எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்னு சொன்னா நான் ஈன்னு பல்ல காமிச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புவேன் நினைச்சீங்களா? அது மட்டும் நடக்காது. நான் வரமாட்டேன், வரவும் முடியாது. ஆதிர, ஆதிர, ப்ளீஸ், நான் உங்ககிட்ட அப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. நான் பேசுனது தப்புதான். அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். என்ன சொல்ற? வேண்டாங்க, நான் கொலை காண்ட்ல இருக்கேன், அடிச்சாலும் அடிச்சிருவேன். ஆதிர, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும். இனி நடப்பவை நல்லதாவே நடக்கட்டும். பெருந்தன்மையா நினைச்சு நடந்ததை எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் மறந்துடுவோம். இல்ல, உன்னால சட்டுன்னு மறக்க முடியாதுதான். அதுக்குதான் இந்த ஏற்காடு ஏற்பாடு. புது இடம், புது சூழ்நிலை, எல்லாம் புதுசா மாறுறப்ப உன் மனசும் புதுசா மாற போகுது இல்ல? பழசும் மறந்துடும். வாய்ப்பே இல்லைங்க. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் செவுத்துல ஆணி அடிச்ச மாதிரி என் மனசுல அப்படியே இருக்கு. ஜென்மத்துக்கும் அது மறக்காது. ஆதிர, அப்படியெல்லாம் சொல்லாத ஆதிர, கொஞ்சம் மனசு வையேன். கடையில வேலை இருக்கு, கடையை பாத்துக்கணும்லாம் யோசிக்காத. நான் மாமா போய் பார்த்து பேசிட்டேன். என் அப்பாவை பார்த்து பேசுனீங்களா? ஆமா. என்ன பேசுனீங்க? அது இல்ல, நானும் ஆதரையும் 1 வாரம் வெளியூர் போறோம். 1 வாரத்துக்கு ஜெகன கடையை பாத்துக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். மாமாவும் சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டாரு. நாம நாளைக்கு கிளம்புறோம். நம்மள வரவேற்கிறதுக்காக ஏற்காடு மலையை ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாதிரி ஜில்லுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. போயிட்டு வந்துடலாம். இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. என்ன கேட்காம நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி கிளம்பியே ஆகணும்னு சொல்றீங்களே. ஆம்பளைங்கிற திமிர்ல பேசுறீங்களா? ஐயோ ஐயோ, அதெல்லாம் இல்ல ஆதிர. அப்படின்னா நான் சொல்றத கேளுங்க. நான் எங்கேயும் வர மாட்டேன், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் ஆதிர. என்ன? இந்தா. என்ன இது? லெட்டர். ஓ, நீங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறதுக்கா? இல்ல, இது அந்த லெட்டர் இல்ல. இது ரெக்கமெண்டேஷன் லெட்டர். இந்தா. ரெக்கமெண்டேஷன் லெட்டரா? இதுக்கெல்லாமா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? யாரு கொடுத்தது? புடி. இந்தா. மடி ஆதிர, அப்பா உனக்கு அன்போடு எழுதுற கடிதம்டா இது. என்னங்க இது? என் அப்பா கிட்ட போய் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? லெட்டர் ஃபுல்லா படி. மடி, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீயும் மாப்பிளையும் சந்தோஷமா வாழவே இல்லடாம்மா. மனோகரி ஒரு பக்கம், தேவா ஒரு பக்கம், மறுபக்கம் வேல்விழின்னு உனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்கடாம்மா. பிரச்சனைக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க எப்பமா வாழ போறீங்க? மடி, மாப்பிள்ளை ரொம்ப பாவண்டாமா. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ளை மனசு கோணாம நடந்துக்க வேண்டியது நம்மளோட கடமைமா. மாப்பிள்ளை ஒண்ணு கூட்டிட்டு 1 வாரம் வெளியூருக்கு போயிட்டு வரலான்னு சொல்றாருமா. சந்தோஷமா போயிட்டு வாடாமா. நம்ம கடையை பார்த்துக்கிறத பத்தி நீ கவலைப்படாத. நான் மயிலையும் ஜெகனையும் வச்சு சமாளிச்சுக்கிறேன். அப்பா சொல்றேன், அப்பா பேச்ச கேப்பில்ல. மாப்பிள்ளையோட சந்தோஷமா போயிட்டு வாடாமா. இப்ப என்ன சொல்ற ஆதிர? இப்பவும் முடியாதுன்னு தான் சொல்றேன். என்ன ஆதிர எப்படி சொல்ற? வேற எப்படி சொல்லுவாங்க?
என் அப்பா கிட்ட போய் சிபாரிசு லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டா நான் கிளம்பிடுவேனா? இந்த விஷயத்துல சண்டை உங்களுக்கும் எனக்கும். புருஷன் பொண்டாட்டி சண்டையில தலையிடுறதுக்கு அப்பா அம்மாவுக்கும் ரைட்ஸ் கிடையாது. என் அப்பாவே சொன்னாலும் சரி, நான் ஹனிமூனுக்கு வர மாட்டேன். ம். ஆதிரே 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 ஐயோ கட்ன பொண்டாட்டி கூட ஹனிமூன் போறதுக்கு மாமனார்கிட்டயே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்த ஒரே மாப்பிள்ள நானா தான் இருப்பேன். அப்படி இருந்து இந்த ஆதிரை வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளே. ஐயோ, அவ சொன்ன மாதிரி ஹனிமூனு தனிமூன் ஆயிடும் போல இருக்கே. என்ன பண்றது?